அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அதிமுக தொண்டர்கள் 100%த்தில் 99.9% அதிமுக இணைய வேண்டும். 2026 புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அந்த எண்ணத்தை நிச்சயமாக அம்மா ஆத்மா புரட்சித் தலைவர் ஆத்மா நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. 26 புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி ஆட்சி தமிழ்நாட்டில் ஏற்படும். எடப்பாடி ஆனா 2020 எப்பொழுதுமே நான் வந்து ஓபிஎஸ் ஏத்துக்க மாட்டோம் அதிமுக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நாங்கள் யாரையும் இழக்க விரும்பலை, எடப்பாடியும் இழக்க விரும்பலை, மற்றவர்களையும் இழக்க விரும்பலை. அப்படி அவர்கள் இந்த இயக்கம் ஒன்றாக வேண்டும் என்று நினைக்காதவர்கள், விரும்பாதவர்கள் அவர்களாகவே வெளியேறி விடுவார்கள். இது காலத்தின் கட்டாயம். யாரோட தலைமையில எடப்பாடி அதிமுக வந்து யாரோட தலைமையில அதாவது ஒற்றை தலைமை இரட்டை தலைமைங்கும் போது இணையும் போது ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் 2025 டிசம்பருக்குள் ஒரு நல்ல முடிவு ஏற்படும். சார், எடப்பாடியாவே அதிமுக அழைஞ்சி விட்டார். டிடிவி தினகரன் வந்து இந்த 2026 தேர்தலுக்குள்ள வந்து எடப்பாடியாலே அதாவது அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய செயல்பாடுகள், கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவருடைய செயல்பாடுகள், இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எடப்பாடி இந்த இயக்கத்தை அழித்து விடுவார் என்று திரு டிடிவி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உண்மையும் அதுதான். 21 நாங்கள் போய் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்று வற்புறுத்தினோம். நானும் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும். அன்றைக்கு இல்லை தடித்து நின்றே 150 இடத்தில் வந்து விடலாம் என்று சொல்லி எல்லோரையும் ஏமாற்றினார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுபோல நாடாளுமன்ற தேர்தலிலும் பெரிய மகா கூட்டணி வரும், நாம் 40% மேல் பெற்றுவிடலாம் என்று சொல்லி இன்றைக்கு 20% வருகிற அளவிற்கு இந்த இயக்கத்தை ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு வந்து விட்டார். அதை நினைத்து அவர் சொல்லியிருப்பார். சசிகலா சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காங்களே, ஒருங்கிணைக்கிறது அவர்கள் சின்னம்மா அவர்கள் சுற்றுப்பயணம் ஒருங்கிணைக்க செல்கிறார்கள். அவரையும் டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் அனைத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் ஒருவருடைய தொண்டனின் எண்ணம். அதுதான் இந்த டிசம்பருக்குள்ள ஒற்றுமை ஆவாங்க. 26 அதிமுக ஆட்சி தான். எழுதி வச்சுங்க. போக. வணக்கம். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.